ரைட். இந்த மாதிரி நல்லா சீனியை கரைச்சி கொதிக்கணும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ளே அது ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்லா கலர் படும். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா கலர் பட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை நல்லா பொடிசு கட் பண்ணி அதுக்குள்ளே போட்டுக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துச்சு, அது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா அப்படியே ஆற விட்டுருங்க. இப்போ ஆற விட்டு எடுத்தாச்சு, அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். லைட்டாக தட்டிட்டுருங்க, அப்போ தான் லூஸாக கிடைக்கும் உங்களுக்கு.